வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். எனது அன்பு ஜோதிட பெரியோர்களே, லக்னம் ஆரம்ப புள்ளியா, லக்ன டிகிரி தொடக்க புள்ளியா, மத்தியம புள்ளியா, இத பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்ற. இன்னொருத்தர் சந்திரன் திசா கணிதத்துக்கு வேற விவரம் கேட்கிறார். குழந்தை பிறக்குது. இன்னைக்கு என்ன மாசம்? இது விருச்சிக மாசம். விருச்சிக மாசம் 28 தேதின்னு வச்சீங்கன்னா, கார்த்திகையில ஒரு 10 தேதி போயிருக்கும். இந்த கார்த்திகையில 10 தேதி போயிருச்சுன்னா, உங்களுக்கு காலையில பிறக்கிற குழந்தை ஒரு 7 மணிக்கு பிறக்குதுன்னா, 7 மணிக்கு கார்த்திகையில விருச்சிக லக்னம் விழுந்துரும். விருச்சிக லக்னம் விழுகும்போது ஒரு 10 டிகிரியில விழுகுது, அல்லது 12 டிகிரியில விழுகுது. அப்ப 12, 13 டிகிரியில 12 டிகிரினே வச்சுக்குவோம். இதுல இருந்து தொடக்க புள்ளியாகி அந்தந்த லாட்டிடியூட் படி பாகம் விரிஞ்சு சுருங்கும். அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம ஒரு கணிதமே போடுவோம். 7 மணிக்கு குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்கு, கோயம்புத்தூர்லயே பிறந்திருக்கு. காலையில 7 மணிக்கு பிறந்த குழந்தை 19 டிகிரி 16 மினிட்ஸ் 45 செகண்ட்ல விருச்சிகத்துல பிறந்திருக்கு. காலையில 7 மணிக்கு கோயம்புத்தூர் டயத்துக்கு. என்ன சார், கோயம்புத்தூருக்கு ஒரு டைம் ஆனா? உண்மை, கோயம்புத்தூருக்கு ஒரு டைம். அந்த டயத்துக்கு தான் இந்த லக்ன புள்ளி விழுகும், மறந்துடக்கூடாது. அப்படின்னா நீங்க கையில கட்டியிருக்க கடிகாரம் இது இந்தியா முழுவதும் பொது நேரம். இது ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இது 82 டிகிரிக்கு வச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் ஒரு நிர்வாகம் சரியாக இயங்கணும் என்பதற்காக ஒவ்வொரு ஊருக்கும் டைம் வைக்காம இந்தியா கண்ட்ரிக்கு ஒரு டைம் சொல்லி 82 டிகிரிக்கு டைம் வச்சிருக்காங்க. அந்த டைம் தான் காலையில 7 மணி. இந்த 7 மணிக்கு நான் குழந்தை பிறந்தது 77 டிகிரியில, 5.5 டிகிரி வித்தியாசம். அப்ப 5.5 டிகிரி வித்தியாசத்தப்ப ஒரு டிகிரிக்கு 4 நிமிடம் வீதம், 20 நிமிஷம், அரை டிகிரிக்கு 2 நிமிஷம், 22 நிமிஷம் 7 மணில இருந்து கழிப்போம். அதுதான் எல்எம்டி, அதுதான் கோயம்புத்தூருடைய லோக்கல் மீன் டைம். அந்த லோக்கல் மீன் டயத்துக்கு சைடிரியல் டைம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த டயத்துக்கு நாங்க பாவாசி எடுப்போம். அப்ப பாவாசி எடுக்கிறப்ப கரெக்டா அந்த லக்ன புள்ளி விழுந்துரும். அதுதான் கிட்ட 19 டிகிரி 16 மினிட்ஸ். நம்ம 19 டிகிரினே வச்சுக்குவோம். இதுதானே தொடக்க புள்ளி. குழந்தை பிறந்த நேரத்துக்கு இதுதான் தொடங்குது. இங்க இருந்துதான் மற்ற பாவங்கள்லாம் போகணும், மற்றதெல்லாம் வரணும். ஆனா ஸ்ரீபதி பத்ததி காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன அந்த கணிதத்துல இதே லக்ன புள்ளி விழுகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 15 டிகிரி, இதுக்கு பின்னாடி ஒரு 15 டிகிரின்னு பொதுவா வச்சுக்கிட்டு அதுதான் பாவம் சொல்லி இன்னைக்கு அஸ்ட்ரோவிஷன்ல அந்த பாவம் தான் போடுறாங்க. பாவப்படி கோள் ஒரு ராசி விலகி வந்துடும், ஒரு ராசி முன்னாடி போயிடும். அதெல்லாம் பழைய கணிதம், அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டோம். அது எப்படி ஒரு குழந்தை பிறந்த நேரத்துல 19 டிகிரியில கரெக்டா விழுகிறத இங்கிட்டு 15 கழிச்சு 4 டிகிரியில விருச்சிகத்துல 4 டிகிரியில ஆரம்ப புள்ளின்னா அது குழந்தை பிறக்காத நேரம் இல்லையா? குழந்தை பிறக்காத நேரத்துல எப்படி லக்னம் தொடங்கும்? இங்கதான் நம்மளுடைய ஜோதிட அறிஞர்களுக்கு பிரச்சனையே வந்துருச்சு. அது என்னங்க, குழந்தை பிறக்காத நேரத்துல ஆரம்ப டிகிரி, குழந்தை பிறந்த நேரம் மத்தியம டிகிரி, அது எப்படிங்க ஏற்புடையதாகும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து, நான்லாம் லகரி அயனாம்சம் லகரியில தான் இருக்கோம். நீ கோம்பு அயனாம்சத்தை எடுத்து பேசுறவங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்கன்னு வைங்க.
இப்ப இந்த நம்ம லகரி அயனாம்சத்தை எடுத்து வச்சு பேசும்போது லகரி என்ன சொல்றாருன்னா பாவம் தொடக்க புள்ளிதான், அது மத்தியம புள்ளி அல்ல. ஏன்னா அறிஞர்கள் எல்லாத்தையும் மனசுல போட்டு அலசி ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து பேசி லக்ன தொடக்க புள்ளின்ட்டாங்க. பட் இங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, டிகிரியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அதுவா போட்டு வைக்கும். இவங்க திருக்கணியத்துல அஸ்ட்ரோவிஷன்ல என்ன பண்றான், இன்னும் அந்த பழைய கணியத்தையே போட்டு பாவம் மாறி நிக்குதுங்க. எதுவும் பாவம் மாறாது. பாவம் மாறுதுன்னு சொன்னா, கோள் மாறுதுன்னு சொன்னா அது பொய்யான நிலைப்பாடு. அது பழைய கணியத்துல வந்ததுனால அந்த நிலைப்பாடை தூக்கி எறிஞ்சாச்சு. எறிஞ்சிட்டு உண்மை நிலைப்பாடு இப்ப ஒன்னாம் பாவம் 19 டிகிரி விருச்சிகத்துல தொடங்குது அப்படின்னா 2ஆம் பாவம் 18 டிகிரியில தான் தொடங்குது தனுசுல. ஆக அந்த 32 டிகிரி எங்க நீங்க 19 டிகிரி எங்க 27 டிகிரி 29 டிகிரி எங்கிட்டு வருதுன்னா 1வது பாவம் 19 டிகிரியில விருச்சிகத்துல தொடங்கி தனுசுல 18 டிகிரியில முடியுது. அது வரைக்கும் இருக்கிற அமைப்பு 1ஆம் பாவம் தான். எந்த கோள் நின்றாலும் அது 1ஆம் பாவத்துலதான் நிக்குது, 2ஆம் பாவத்துல அல்ல. 2ஆம் பாவம்ங்கிறது 18 டிகிரி தனுசுல தொடங்கி அடுத்த 18 டிகிரி மகரத்துல முடியுது. ஆக மகரத்துல இருக்கக்கூடிய அந்த 0 டிகிரி டு 18 டிகிரியில இருக்கக்கூடிய எந்த கோளா இருந்தாலும் அதுவும் 2ஆம் பாவத்துலதான் நிற்கும். இது கணிதம். இந்த கணிதத்துக்கு நாங்க திசா புத்திகளுக்கெல்லாம் பலன் சொல்லி அது 100% ஓடிக்கிட்டு இருக்கு, அது வேற கதை. பட் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பொது பலன்கள் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ராசிக்காக பொது கட்டத்துக்கு தான் சொல்லியிருக்கு, பாவகட்டத்துக்கு சொல்லல. நீங்க பாவகட்டத்துக்கு அந்த பலனை எடுத்து கொண்டு போய் பேசுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சில நேரங்கள்ல தடுமாற்றம் வரும். அப்படியே பேசுங்க. கோள் நிக்கிறது இப்ப 1ஆம் பாவம் விருச்சிகத்துல இருக்கு, செவ்வாய் அப்படி பலன் சொல்லுங்க, சூரியனுக்கு சொல்லுங்க, சுக்கிரனுக்கு சொல்லுங்க, சரியா வரும். பட் பாவ ரீதியா சூரியன் சுக்கிரன்லாம் 12ஆம் பாவத்தை தொட்டுக்கிட்டு நிற்கும். விருச்சிகத்திலே தான் இருக்கும், ஆனா 12ஆம், ஏன்னா 18 டிகிரி 19 டிகிரி லக்ன புள்ளி. சூரியன் 11 டிகிரி விரிச்சுங்க, சுக்கிரன் 2 டிகிரி விரிச்சுக்கம்னா அந்த லக்ன புள்ளிக்கு பின்னாடி நிக்கிறதுனால அது விரைய பாவம். பட் பலன்கள்ல பொது பலன்களா சொல்லும் போது லக்னத்துக்கே சொன்னா 100% சரியாகும். சரி, இதை ஜோதிடம் தெரிஞ்சவங்க சொல்றீங்க வைக்கிறீங்க. பட் எப்பயுமே தொடக்கம் இல்லாம எப்படி புதுசா ஒண்ணு தொடங்க ஆரம்பம் சொல்லி தொடங்காத இடத்த எப்படி நம்ம ஆரம்பம் சொல்ல முடியும் பாவ ரீதியா? அதனாலதான் இதை நாங்க சொல்லி இந்த கணித முறை வந்துருச்சு. கிருஷ்ணமூர்த்தி KS கிருஷ்ணமூர்த்தி இதைத்தானே அவங்க அழகா ஃபாலோ பண்றாங்க, நிறைய ஃபாலோ பண்ணாங்க. அதாவது நன்கு படித்தவர்கள் நன்கு கற்றறிந்தவர்கள் கூட இதுக்குள்ள இருக்காங்க. சும்மா கணிதமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது அப்படின்றவங்க தான் இன்னும் அதெல்லாம் புடிச்சுக்கிட்டு சரி அந்த பஞ்சாங்கம் சொல்றது அந்த அந்த கணிதம் சொல்றது சரியாத்தானே இருக்குன்னு சொல்லிட்டு பலன் சொல்லி பாக்குறாங்க. தொடக்க காலத்துல நாங்கெல்லாம் அப்படிதான் இருந்தோம். 45 வருஷத்துக்கு முன்னாடி கணிதங்களை அப்புறமேல சரி பண்ணி ஏன் எதற்கு எப்படின்னு கேட்கிறப்பத்தான் எல்லாம் மாறணும்னு அப்படியே திருக்கணியத்துல இருக்கக்கூடிய அத்தனை கால்குலேஷனையும் ஏத்துக்கிட்டு உள்ள வந்தாச்சு. எப்பவுமே பாவ புள்ளி தொடக்க புள்ளி தான், அங்க இருந்துதான் வரும், மத்தியம புள்ளி எல்லாம் கிடையாது. நன்றி, நன்றி.